Taste the Daily. ஆண்மை செய்தி. புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 3ஆம் கட்ட பிரச்சாரம் வருகிற 11ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் 11/8/2025 முதல் 23/8/2025 வரை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 11/8/2025 முதல் 23/8/2025 வரை 3ஆம் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள் என்பதை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணம் 11/8/2025 திங்கட்கிழமை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் தளி, ஓசூர், வேப்பனஹள்ளி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12/8/2025 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தீவிர சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். 13/8/2025 புதன்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 14/8/2025 வியாழக்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும், வேலூர் புறநகர் மாவட்டம் குடியாத்தம், கேவிக்குப்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 15/8/2025 வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை மத்தியம் ஆரணி சட்டமன்ற தொகுதி, திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யார், வந்தவாசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தீவிர சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 16/8/2025 சனிக்கிழமை திருவண்ணாமலை தெற்கு செங்கம் சட்டமன்ற தொகுதி, திருவண்ணாமலை கிழக்கு கீழ்பெண்ணாத்தூர், திருவண்ணாமலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 18/8/2025 திங்கட்கிழமை திருவண்ணாமலை தெற்கு கலசப்பாக்கம், திருவண்ணாமலை மத்தியம் போலூர், வேலூர் புறநகர் அணைக்கட்டு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தீவிர சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 19/8/2025 வெள்ளிக்கிழமை வேலூர் மாநகர் காட்பாடி, வேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 20/8/2025 புதன்கிழமை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் தனது எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். 21/8/2025 வியாழக்கிழமை காஞ்சிபுரம், உத்திரமேரு, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் தன்னுடைய எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் மேற்கொள்கிறார். 22/8/2025 வெள்ளிக்கிழமை செங்கல்பட்டு மேற்கு, செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியிலும், செங்கல்பட்டு கிழக்கு, மதுராந்தகம், செய்யூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் தனது எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் மேற்கொள்ளவிருக்கிறார். 23/8/2025 சனிக்கிழமை சென்னை புறநகர் சோழிங்கநல்லூர், அதேபோன்று செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி பயணத்தை மேற்கொள்கிறார். புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தமிழருடைய இந்த எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயண அறிவிப்பு வெளியிடப்படுவதாக
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதாவது கடந்த 7/7/2025 முதல் 23/7/2025 வரை கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் தொடங்கிய அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை குறிப்பாக புதன்கிழமை 23/7/2025 தஞ்சாவூர் மத்தியம் ஒரத்தநாடு, தஞ்சாவூர் தெற்கு பேராவூரணி, பட்டுக்கோட்டை ஆகிய மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நிறைவு செய்தார். இரண்டாம் கட்டமாக 24/7/2025 அன்று தொடங்கி 8/8/2025 வரை இரண்டாம் கட்டமான சுற்றுப்பயணம், அதாவது 24/7/2020 வியாழக்கிழமை புதுக்கோட்டை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி ஆகிய சட்டமன்றங்கள் தொடங்கி 8/8/2025 வெள்ளிக்கிழமை விருதுநகர் கிழக்கு சாத்தூர் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் மேற்கு விருதுநகர் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் கிழக்கு அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளை நிறைவு செய்தார். இந்த மூன்றாவது சுற்றுப்பயணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 11/8/2025 தொடங்கி 23/8/2025 வரை மூன்றாவது சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து மேற்கொள்ளவிருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 3ஆம் கட்ட பிரச்சாரம் வருகிற 11ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. 11/8/2025 திங்களன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தளி ஒசூர் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் என்றும் 12/8/2025 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் என்றும் 13/8/2025 புதன் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் நடைபெறும் என்றும் 14/8/2025 வியாழனன்று திருப்பத்தூர் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் வேலூர் புறநகர் மாவட்டம் குடியாத்தம் கேவிக்குப்பம் பகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 15/8/2025 வெள்ளி அன்று திருவண்ணாமலை மத்தியம் ஆரணி சட்டமன்ற தொகுதியிலும் திருவண்ணாமலை வடக்கு செய்யார் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியிலும் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 16/8/2025 சனி திருவண்ணாமலை தெற்கு செங்கம் சட்டமன்ற தொகுதியிலும் திருவண்ணாமலை கிழக்கு கீழ்ப்புணாத்தூர் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் 18/8/2025 திங்களன்று திருவண்ணாமலை தெற்கு கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் திருவண்ணாமலை மத்தியம் போளூர் சட்டமன்ற தொகுதியிலும் வேலூர் புறநகர் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 19/8/2025 செவ்வாய் அன்று வேலூர் மாநகர் காட்பாடி வேலூர் சட்டமன்ற தொகுதிகளிலும் ராணிப்பேட்டை மேற்கு ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 20/8/2025 புதன் அன்று ராணிப்பேட்டை மேற்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலும் ராணிப்பேட்டை கிழக்கு சோளிங்கர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலும் 21/8/2025 வியாழனன்று காஞ்சிபுரம் உத்திரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 22/8/2025 வெள்ளியன்று செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் என்றும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 23/8/2025 சனியன்று சென்னை புறநகர் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியிலும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 3ஆம் கட்ட பிரச்சாரம் வருகிற 11ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. 11/8/2025 திங்களன்று கிருஷ்ணகிரி மேற்கு தளி ஒசூர் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் என்றும் 12/8/2025 செவ்வாய் அன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 13/8/2025 புதன் அன்று திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் என்றும் 14/8/2025 வியாழன் அன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் வேலூர் புறநகர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 15/8/2025 வெள்ளியன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியிலும் திருவண்ணாமலை வடக்கு செய்யார் வந்தவாசி சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 16/8/2025 சனியன்று திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் என்றும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமானது நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 18/8/2025 திங்களன்று திருவண்ணாமலை தெற்கு கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும்
திருவண்ணாமலை மத்திய மாவட்டம் போளூர் சட்டமன்ற தொகுதியிலும் வேலூர் புறநகர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 19/8/2025 செவ்வாயன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி வேலூர் சட்டமன்ற தொகுதிகளிலும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 20/8/2025 புதனன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோளிங்கர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 21/8/2025 வியாழனன்று காஞ்சிபுரம் உத்தரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 22/8/2025 வெள்ளியன்று செங்கல்பட்டு மேற்கு செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியிலும் செங்கல்பட்டு கிழக்கு மதுராந்தகம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 23/8/2025 சனி அன்று சென்னை புறநகர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளிலும் செங்கல்பட்டு கிழக்கு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது.